நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இல்ல நானே கால் பண்றேன். சரி, நான் யோசனை பண்ணி பார்க்கறேன். யோசிச்சுட்டு கூப்பிடுறேன். சரி. சுமேஷ், நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு வேலைக்காரிய கூடிய சீக்கிரம் வேலைக்கு வைக்கணுங்க. அனிலா, நீ சமைக்கிற சமையல்ல என்ன பிரச்சனை? அது எதுவுமே நம்ம பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சாப்பிடும் போது வாமிட் வர மாதிரி இருக்குன்னு அவ சொல்றா. அதுல விஷம் கலந்து கொடுத்தா கூட நமக்கு தெரியாதுல்ல. ஆஷா, அம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, வேற வழி இல்லாம இங்க நாங்க அடிமை மாதிரி இருக்கிறதுனால எங்களை என்ன வேணாலும் சொல்லாத. உங்க பொண்ணு மேல எனக்கு என்ன பகை இருக்கு? இல்ல, நீ ஆஷா அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு பேசல. நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு தடையா இருக்கா என்ன? வேற ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க, நாங்க அங்க போயிடுறோம். வீடு பிடிச்சு கொடுக்கறதுக்கும் செலவுக்கு கொடுக்கறதுக்கும் இங்க அக்ரிமெண்ட்ல போடவே இல்லையே. அதை இவன் சொல்லட்டும். எங்களுக்கு எதுவும் தரமாட்டேன், இந்த வீட்டை விட்டு நீங்க காலி பண்ணி போங்கன்னு இவனை சொல்ல நாங்க போறோம். அப்படி சொல்றதுக்கு இவன் வாயில இருந்து வார்த்தை வராது. உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாம் எனக்கு தேவையில்லை. என் பொண்ணு வந்ததுல இருந்தே இங்க பட்னியா தான் இருக்கா. வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது. இங்க பாரு, நான் சமைக்கிற சாப்பாடு பிரச்சனையால வரதில்ல. நீங்க அவளுக்கு அந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க. கலரு, டிசைனு, விஷம் சேர்ந்த சாப்பாடு தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்படி சமைக்க எனக்கு தெரியாது. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கோங்க, எனக்கும் வேலை குறையும் இல்லையா? அது மட்டும் இல்ல, உடம்ப வளைக்காமலே நீங்க 2 பேரும் சாப்பிட்டு பழகிட்டீங்க. எப்படி மத்தவங்க செலவுல வாழலான்னு பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நடக்காது. நீங்க துபாயில இருந்து அனுப்பின பணத்துல 1 ரூபாயை கூட நாங்க இந்த வீட்டு சாப்பாட்டுக்காக எடுத்ததே இல்ல. வாடகையை கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி பணம் அத்தைக்கிட்டே தான் இருக்கும். நாங்க உங்களுக்கு தொந்தரவா இருக்கோம் அப்படின்னு தோணி நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். வெளியில அனுப்பி பாருங்க. அந்த நாளுக்காக தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். இப்போ ரெசார்ட்டுக்கு வாடகை விட்டுருக்கீங்களே, அந்த வீட்டுக்கு முன்னாடி நானும் என் புருஷனும் போய் ஒரு குடிசையை போட்டு வாழ போறோம். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் அங்கேயே பாத்துக்கலாம். அப்புறம் மாலுவோட விஷயம், என்னை பார்த்து அவ முகத்தை சுளிக்கும் போது என்னோட பொண்ணு மாதிரி தான் நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். அந்த சின்ன பொண்ணு தேவையில்லாம எதையாவது சாப்பிட்டு வயிறு வலிக்க போகுதுன்றதுக்காக மட்டும்தான் நான் பார்த்து சமைக்கிறேன். அப்படி இருக்கும்போது சாப்பாடுல விஷம் கலக்க கூட தயங்காதவன் நீ சொல்றத நான் கேட்கும் போது என் மனசு அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. அப்படி நான் சாப்பாடுல விஷம் கலந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு பல பேரு பரலோகம் போயிருக்கணும். நீ எதுக்காக அவங்கள பார்த்து அப்படி சொன்ன? எந்த நிமிஷம் வேணும்னாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி சொல்லி வைக்கிறது நல்லது தானே. அவசரப்பட்டு எதுவுமே பண்ணிடாத, பொறுமையா பண்ணணும். பழி வாங்கறதுக்கு சக்தி இல்லாம, எந்திரிச்சு நடக்கிறதுக்கு தெம்பு இல்லாம அவங்க நம்ம காலு கீழே வந்து விழுற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் காத்திருக்கணும். நாளைக்கு விஜிலன்ஸ் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் உனக்கு ஆப்போசிட்டா வரும்னு நீ பயப்படுறியா என்ன? நீ ரொம்ப டென்ஷனா இருக்கன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு அட்வொகேட் சொன்னா கூட ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஏன் அப்படி சொல்ற? நீ தைரியமா இருக்கணும். பண்ணாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற என் நிலைமைய சொன்னா உனக்கு புரியாது பிரீத்தி. இதுக்கு முன்னாடியே நீ இதை ஃபேஸ் பண்ணிருக்கல. விசாரணைக்காக ரிமாண்ட்ல இருக்கிறதும் தண்டனை அனுபவிக்கிறதும் ஒன்னா? அதுவும் எல்லாரையும் விட்டுட்டு போய் இருக்க முடியுமா என்ன? நீ இப்ப சொன்ன மாதிரி எல்லாரையும் விட்டுட்டு பண்ணாத தப்புக்காக என்னோட சூரஜனனும் 12 வருஷம் ஜெயில இருந்திருக்காருல்ல.
ஞாபகப்படுத்தவோ இல்ல உன்னை கஷ்டப்படுத்தவோ நான் சொல்லல. நீ என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா எனக்கு வலிக்காது பிரீத்தி. எனக்காக மட்டும்தான் அந்த தண்டனை சூரஜ் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவர் என்கிட்ட வந்து ஒரு உதவின்னு கேட்டப்போ நான் என் மனசார முடியாதுன்னு சொல்லிட்டேன். சொல்லப்போனா அவர் மனசை நான் கஷ்டப்படுத்தினதுக்காகவே என்னவோ நான் லஞ்சம் வாங்கினேன் அப்படிங்கிற கேஸ்ல வாங்காத பணத்துக்காக மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது உனக்கு நான் சொல்லும் போது இப்படி சென்டிமெண்டா பேசுற குணத்தை தூக்கி போடு. பாலா யாருக்கும் பயப்படாதவ, போல்டானவ அப்படிதான் வெளியில எல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நீ ஒன்னொன்னா பேசிக்கிட்டு இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காத. என் மனசுக்குள்ள எப்பவும் அந்த பழைய பாலசுதா இல்லாம போயிட்டாடே. அவ இருக்கான்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் கூட நான் எப்பவும் இருக்கேன். விசாரணை நடக்கும்போது உன் பையனை காப்பாத்துறதுக்கு நீ தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்குவியோன்னு நான் பயந்துட்டேன். நான் நேர்ல வாங்காத அந்த பணம் என் வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது அது விசாரணை அதிகாரிகளுடைய பொறுப்பு தானே. எந்த இடத்துலயும் உங்க பையனுடைய பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு அட்வொகேட் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த வீட்டுக்கு வந்து நேரடியா உன் கையில பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் சொன்னதுதான் இப்போ உனக்கு சாதகமா போச்சு. இதுக்கப்புறம் வருத்தப்பட்டு உடம்பு கெடுத்துக்காத. இந்த கேஸ்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். அம்மா, அந்த தாசில்தார் பையனும் நம்ம ஷெரீனும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணட்டும்டா. பாக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவ ஊர் சுத்துறது மட்டும் அங்கிளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவனை அடிச்சு போட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு வந்து பூட்டி வச்சிருவாரு. இல்லனா ஏதோ ஒரு முட்டாளுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. ஐயோ, அது நடக்க கூடாது. அதுக்கப்புறம் இந்த முட்டாள் தான் இதுக்கெல்லாம் வாரிசு. பொறுமையா லவ் பண்ணுமா நீங்க போய் அவகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஓ, என்னால எப்படிடா சொல்ல முடியும்? நீ போய் சொல்லு. நான் அவளோட அண்ணன் முறையாச்சே, என்னால அப்படி சொல்ல முடியுமா? டேய், ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருந்தா என்ன பண்றது? அப்புறம் நான் ஏதாவது கேட்க போய் பிரச்சனை ஆயிட்டா? அம்மா, அதை நீங்க நைஸா கேட்டா போதும். அவ லவ் பண்றது உண்மையா இருந்தா அவங்க 2 பேரையும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஐடியா கொடுங்க. அதை விட நல்ல ஐடியா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்தணும். எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை. அங்கிளுக்கு ஷெரீனா பார்த்தாலே கோவம் வர மாதிரியும் எரிச்சல் வர மாதிரியும் இருக்கணும். ஒருவேளை அவ கல்யாணத்துக்கு மாமா சம்மதிச்சிட்டாருன்னா அந்த நியூஸ் போறதுக்கு முன்னாடி அவங்க ஊரை விட்டு போயிருக்கணும். அவங்க 2 பேரும் ஓடுறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணி தரேன். நீங்க அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அவளை ரெடி பண்ணி வச்சாலே போதும். டேய், எந்த சிச்சுவேஷன்லயும் அவன் நம்ம கிட்ட மாட்ட மாட்டான். அவன் மனசுக்குள்ள நான் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அம்மா, பெரியம்மா கால் பண்ணிருக்காங்க. ம், உங்களுக்கு 2 வாட்டி கால் பண்ணாங்களா? நீங்க தான் எடுக்கவே இல்லையா? என் மொபைல் கிச்சன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். என்னம்மா விஷயம்? சுமேஷ் சித்தப்பாவும் ஆஷா சித்தியும் துபாயில இருந்து வந்துட்டாங்களா? அங்க பண்ணிட்டு இருந்த எல்லா பிசினஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காங்களா? இதுக்கப்புறம் அங்க திரும்ப போக மாட்டாங்களா? மொளவுக்காட்டு ரெசார்ட்ல லீஸுக்கு கொடுத்த வீட்டோட அக்ரிமெண்ட் முடிய போகுது இல்லையா? அங்க புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது தான் உங்களோட லட்சியம்னு அனிலா பெரியம்மா சொன்னாங்க. அங்க அவனால எதுவும் பண்ண முடியாது. உங்க அப்பா 12 வருஷமா பூனேல வேலை செஞ்சு வந்த பணத்தை வச்சுதான் அந்த வீட்டை கட்டினாங்க. அந்த வீட்டுல சுமேஷ் போய் தங்கறதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். உங்க அப்பாவுடைய முகத்தை கடைசி ஒரு தடவை கூட பார்க்க விடாம அந்த வீட்டுல இருந்து நம்மள அடிச்சு துரத்தி விட்டவன் தான் அவன். அந்த வீட்டை சுக்குநூறா இடிச்சாலும் சரி, நான் அவனை அங்க தங்க விட மாட்டேன். அதுக்காக தான் அந்த வீடு எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேஸ் போட்டேம்மா. அதுக்கான தீர்ப்பு தான் இன்னும் வரலையேம்மா. ரிசர்ட்டோடைய அக்ரிமெண்ட் முடியறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா அந்த தீர்ப்பு வரும். நம்மள அடிச்சு துரத்துன அந்த வீட்டுக்குள்ள நம்ம 3 பேரை தலை நிமிர்ந்து கம்பீரமா போகணும். இது இந்த அம்மாவுடைய ஆசைம்மா. உங்களுடைய அப்பா கட்டின அந்த வீட்டுக்கு வாரிசுங்கிற முறையில நாம தான் போகணும். அங்க போய் குடி இருக்கணும். என் மனசுக்குள்ள அந்த மாதிரி ஆசை இருக்கிறதுனாலதான் இப்பவும் நாம இந்த வாடகை வீட்டுல தங்கி இருக்கோம். நாம அங்க போய் தங்கினா அது சித்தப்பாக்க பிடிக்குமாமா? மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாருமா? அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா கோர்ட்டோடைய தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கும்.
சதீஷ் மாமாவும் அத்தையும் இந்த வீட்டை உங்க அப்பா தான் கட்டினாருன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீடு நமக்கு தான் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த சட்ட போராட்டம் தொடரும். அவன் என்கிட்ட என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? நம்ம இங்க எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமா? அப்படியா சொன்னா? அப்ப நம்ம அதை பத்தி கேட்டாகணுமே. அத கூட நம்ம விட்டு தள்ளலாம். அவ பொண்ணுக்கு சமைக்கிற சாப்பாடுல அவங்கள பழி வாங்குறதுக்காக நான் விஷத்தை கலக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இதை கேட்காம விட்டா சரியா இருக்காது. என்னங்க, இதுக்கப்புறம் இதை பத்தி நீங்க கேட்க போக வேண்டாம். தேவையில்லாம சண்டை தான் வருமே தவிர இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் உங்ககிட்ட எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன், இப்படியாவது ஒரு 3 சென்ட் இடத்தையாவது வாங்கி ஒரு குடிசையாவது கட்டுங்கன்னு. ஏய் அனிலா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? மிகப்பெரிய கான்ட்ராக்டரா இருக்கிறன்னா, இல்ல கான்ட்ராக்டரா இருந்தனா ஒரு சின்ன குடிசை கட்டினா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? ஊருக்காரங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இந்த அவமானத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இங்கதான் இருக்கணுமா? நீ ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருமா. கூடிய சீக்கிரம் முளவுகாடு வீட்டோட லீஸ் அக்ரிமெண்ட் முடிய போகுது. அதுக்குள்ள பாலா போட்டிருக்கிற அந்த கேஸோட தீர்ப்பும் வந்துடும். அது அவளுக்கு ஆதரவா இருந்துச்சுன்னா அவ கூட நம்மளும் போய் சேர்ந்துக்குவோம். ஆப்போசிட்டா வந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கலனாலும் வேணுவோட பசங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்னு கண்டிப்பா தீர்ப்பு வரும். அந்த பங்கு யாருக்கு கிடைக்கும்? நம்ம வினுப்பயலுக்கு. அவன் கூடவே இருந்து அந்த பங்கை நான் வாங்கிக்குவேன். ஒருவேளை இது எதுவுமே நடக்கலன்னா அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே பேசாம நம்ம அங்க போய் தங்கிக்கலாம். இனிமே எந்த விஷயத்தையும் அந்த சுமேஷ் கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அம்மாவுக்கும் ஆஷாவுக்கும் வெல்டிங் வச்சு நான் இந்த வீட்டை ஒரு போர்க்களமா மாத்த போறேன். ஆர்கே, ஆ, நீங்க வெளியே கிளம்பிட்டீங்களா? சாப்பிடலையா? கோபியை பார்த்துட்டு சில வேலைகளை ஒப்படைச்சிட்டு நான் வேற வேலையா போகணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க சீக்கிரமா கிளம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய நேரத்துக்கும் இஷ்டத்துக்கும் அனுசரிச்சு என்ன நீ இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அது கஷ்டம்தான். ஆர்கே, ஜித்துவோட விஷயத்தால நம்ம 2 பேருக்கும் இருக்க கருத்து வேறுபாட மனசுக்குள்ள வச்சுட்டு பேசாதீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முக்கியமா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணி மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி முடிவெடுக்கிற உங்களை மாதிரி ஒருத்தர் இப்படி பண்ணலாமா என்ன? மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அது சொந்த குடும்பத்துல வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கான அர்த்தம் நான் உன்னோட முடிவை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஜித்துக்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன் அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் இந்த அப்பாவுக்காக அவன் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுதான் என்னோட கடைசி முயற்சி. அங்கிள் என்ன சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? கொஞ்சம் வேலை இருக்கு. வினு அன்னைக்கு உங்ககிட்ட மோசமா நடந்துகிட்டதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு வரவே இல்லையா அங்கிள்? நான் மட்டும்தானே வராம இருக்கேன். அங்க யாராவது தும்முனா கூட இவதான் ஓடி வரா இல்லையா? பிரீத்தி ஆண்டி வர்றதும் நீங்க வர்றதும் ஒண்ணா அங்கிள்? நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் இன்வால்வ் ஆகும் போது எங்களுக்கு ஆதரவா கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கன்னு தோணுது. நான் ரொம்பவே இன்வால்வ் ஆயிட்டோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு நீண்ட இடைவெளி இருக்கணும். நீ நல்லா இருக்கல்லம்மா? அங்கிளுக்கு கோவம் அதிகமாயிடுச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ரெடி பண்ணல, அந்த கோவம் தான். நீ உள்ள வா. அம்மா லஞ்சம் வாங்கின கேஸ்ல என்ன தீர்ப்பு வருமோன்னு பயமா இருக்கு. அம்மா கிட்ட கேட்டா அவங்க நைஸா ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க. எனக்கு நிம்மதியே இல்ல ஆண்டி. உன் அம்மா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தான் தெரியுமே. அட்வொகேட்டை பாக்குறதுல இருந்து விசாரணை முடிக்கிற வரைக்கும் கூடவே இருப்பீங்களா ஆண்டி? அதான் ஒரு ஹெல்ப்பா கேக்குறேன். அம்மாக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பாங்களா? இப்ப என்கொயரி எல்லாம் முடிஞ்சதுனால தீர்ப்புக்காக தான் வெயிட் பண்றோம்.
இந்த கேஸ்ல மாலாக்கு தண்டனை கிடைக்காதுன்னு நம்ம நம்பணும். அதுக்காக நம்ம வேண்டிப்போம். என்ன டாக்டர் காலையில இந்த பக்கம் ஏதாவது பேஷண்ட் பார்க்க வந்திருக்கீங்களா என்ன? நீ அவ வீட்டு பக்கமே போலன்னு அவ உன்னை தேடி வந்திருக்கா. நீ இருமா, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. அம்மா சொல்றது உண்மையா? நான் உங்க வீட்டுக்கு வரலன்னு நீ என்ன தேடி வந்திருக்கியா? அப்படி வந்திருந்தா ஒரு வேலை பண்ணு, நீ நிரந்தரமா இங்கேயே தங்கிரு. அப்ப எந்த பிரச்சனையும் வராதுல. ஐயோடா, நீங்க ஒன்னும் அவசரப்படாதீங்க. எங்க அம்மா என்ன ரொம்பவே கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. பிஜி முடிச்சோனே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிப்பை கண்டினியூ பண்ணலாமேன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு அம்மாவும் சேர்ந்து நம்மளுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ? நீ ஏதாவது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நீ ரொம்ப பிஸியான டாக்டரா மாறி அப்புறம் நான் போய் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டா நம்மளோட கல்யாணம் எங்க நடக்காம போயிருமோன்னு அவங்க பயப்படுறாங்க. நான் எவ்வளவு தூரத்துக்கு பறந்து போனாலும் சரி, நமக்குள்ள கல்யாண பொறுத்து இருந்துச்சுன்னா அது நம்மள ஒண்ணு சேர்க்கும். எனக்கு ஏமா ஒரு நிமிஷம் நில்லு. சரி, இன்னைக்கு நீ கோயில்ல என்ன பூஜை பண்ண? அம்மாவோட கேஸ்ல விஜிலன்ஸ் கோர்ட்ல இருந்து இன்னைக்கு தீர்ப்பு வர நாள். அம்மாக்கு ஆதரவா தீர்ப்பு வரவும் பிரச்சனைகள் போறதுக்கும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஏமா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீ எங்கிட்ட கேட்டுட்டு பணத்தை செலவு பண்ணிருக்கலாம்ல. நான் இதுக்காக தெல்லிமலை கோவில்ல ஒரு சிறப்பான பூஜைக்கு அற்புதமான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த ஹோமங்களை எல்லாம் ஒரே டைம்ல பண்ணி தீர்ப்பு நமக்கு சாதகமா இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? பெரியப்பா, நீ அதுக்காகலாம் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அம்மாக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கேஸோட வெற்றி வாய்ப்பு 50% தான் இருக்குன்னு வக்கீல் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வந்தீங்களா இல்ல வெறுப்பேத்துறதுக்காக கூட வந்தீங்களா பெரியப்பா? அட என்னம்மா நீ என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? லஞ்சம் வாங்கின கேஸ்ல பாலாவுக்கு தண்டனை கிடைச்சா அந்த அவமானம் எனக்கு தானே வரும். அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு தானே நான் 7 நாள் விரதம் இருந்து தெல்லிமலை கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வந்திருக்கேம்மா. பெரியப்பா, நீங்க அங்க பிரதேசனம் பண்ணீங்களா? இதுக்குதான் நான் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல. நீ மட்டும் என்ன புதுசா நம்பவா போற? நான் பண்ண அங்க பிரதர்ஷனத்தை மொபைல்ல வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ண யாருக்கும் தெரியல. அப்படி பண்ணிருந்தா இந்நேரம் நான் வைரலா இருப்பேன். அம்மா பிரீத்தி ஆண்டி கூட தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பெரியப்பா. இருந்தாலும் ஒரு தைரியத்துக்காக நீங்களும் அங்க போகணும். அத நீ தனியா வேற சொல்லணுமா? தெல்லிமலை கோவில் இருந்து மந்திரம் பண்ணி கொடுத்த அற்புத சக்தி இருக்கிற ஒரு மாலையை போட்டுக்கிட்டு நான் ஜட்ஜு கண்ணில் படுற மாதிரி அவர் பக்கத்திலேயே இருப்பேன். கேஸோட தீர்ப்பு சொல்ற நேரத்துல அங்க தெல்லிமலையில ஒரு பூஜை நடக்கும். அதுக்கு செலவு பண்ண வகையில நீ எனக்கு ஒரு 1500 ரூபாய் தர வேண்டி இருக்கும். இந்த விஷயத்துக்காக நான் இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்து நிக்க முடியாதுலமா. அம்மாக்கு ஆதரவா தீர்ப்பு வந்தா 1500 என்ன 2000 ரூபாய் தரேன். வரலன்னா இல்ல, தீர்ப்பு நமக்கு கண்டிப்பா சாதகமா தான் வரும். நீ ஒரு 1500 ரூபாயை ரெடி பண்ணி வச்சுக்க. அப்புறம் 7 நாள் தெல்லிமலைக்கு போயிட்டு வர்றதுக்கான ஆட்டோ சார்ஜையும் நீ தான் தரணும். அங்க பிரதட்சணத்தை நான் ஃப்ரீயா பண்றேன். இதுக்காக நீங்க எவ்வளவு பணத்தை செலவு பண்றீங்களோ அதை நான் தரேன். நீ தாண்டி செல்லம் என் வேணு பொண்ணு. நான் போனதுக்கு அப்புறம் தான் அம்மா கிளம்பணும். சீக்கிரம் வண்டி எடுங்க. அப்படியா? இப்ப உடனே வண்டி எடுக்கிறேன் பாரு. 5 நிமிஷத்துல நம்ம டான் டான் அங்க இருப்போம். உட்காரு. போலாமா? சதீஷ் இன்னும் வரலையா என்ன? பாலாவோட கேஸ்ல என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்க போயிருக்காரு. அவன் காலங்காத்தாலே போயிட்டானே. அகிலா கூட கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. ஓ, அவனை இப்ப அந்த குடும்பம் தத்து எடுத்திருக்காங்களா என்ன? எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் தாங்கி பிடிக்க யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல.
லஞ்சம் வாங்கின கேஸ்ல தீர்ப்பு எதிரா வந்துச்சுன்னா பாலா கண்டிப்பா 1 வருஷம் ஜெயில தான் இருப்பா. அதுக்கப்புறம் அவ கஷ்டப்பட்டு உண்டாக்குன பேரு எல்லாமே போயிடும். ஆனா தீர்ப்பு வந்துச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். வேணுகோபாலோட பொண்டாட்டி பாலசுதான் தானே பேப்பர்ல வரும். அது உங்களுக்கு அவமானமா இருந்தா கெசெட்ல பதிவு பண்ணி வீட்டோட பேரை மாத்துங்க. அவ லஞ்சம் வாங்கின கேஸ்ல ஜெயிலுக்கு போறதுக்கும் இந்த வீட்டோட பேரை மாத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? பாலசுதாவுக்கும் இந்த வீட்டுக்கும் சொத்துல எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு கெஜெட்ல நாம ஒரு விளம்பரம் கொடுக்கணும். பாலாக்கா யாரோட உதவியும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட விஷயத்தை பத்தி இந்த வீட்ல பேசக்கூடாது. இந்த வீட்ல என்ன பேசணும்னு நீ தான் முடிவெடுக்கணுமா என்ன? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.